இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, அந்த 4 எபிசோட்லயுமே ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான ஒரு கன்டென்ட் தாங்க போட்டிருந்தாங்க. ஆனா, ஒரு மாரி நல்லா இருந்துச்சு. கடைசியில பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி சோகமா கொண்டு போய் முடிச்சுட்டாங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா, 4 எபிசோடையுமே ஒரே வீடியோல நம்ம ரிவ்யூ பண்ணி போட போறோம். ஸோ எபிசோட் 73ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா ரிவ்யூ பண்றதுக்கு. ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, நம்ம மாதேயன் வந்து தியோ கிட்ட பேசிட்டு இருக்க மாரி இருக்கும். இதுக்கு முன்னாடியே எனக்கு தோணுன ஒரு விஷயம் தான். அதாவது போன வாரம் பார்த்தீங்கன்னா, நம்ம கிரீஷ் வந்து மாதேயனோட அம்மாவ கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு வீடியோவ ரகசியமா எடுத்திருப்பாரு தெரியுமா? பட் அதிலேயே வந்து நான் சொல்லியிருப்பேன். அதில அவங்க அம்மா மாதேயன பத்தி பெருமையா நெறைய விஷயங்கள் பேசுவாங்க. இது வந்து அவருக்கு பாசிட்டிவா தானே போப்போது அப்படின்னு. அதே மாதிரி நம்ம மாதேயன் பார்த்தீங்கன்னா, தியோ கிட்ட எனக்கு எங்க அம்மா மேல கோவமே வரல. ஆனா எனக்கு வந்து வலிக்குது. இது ஏன் இப்படி இருக்கு? அவங்க பண்ணதுக்கு எனக்கு அவங்க மேல வெறுப்பு தானே வரணும். ஆனா எனக்கு வரலையே அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு இருப்பாரு. தியோ பார்த்தீங்கன்னா, அவ்ளோ அழகா நீ வந்து அவங்களுக்காக வந்து கேர் பண்ற. இந்த ஃபீலிங் வந்து அதுதான் அப்படிங்கிற மாரி அவங்க வந்து அவருக்கு புரிய வச்சது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இன்ஃபாக்ட் அவருமே பார்த்து எனக்கு பாவமா தான் தோணுது அவங்கள நெனச்சா அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாரு. பரவால்லடா இந்த கிரீஷ் ஒரு நல்லத பண்ணியிருக்கான்னு யோசிச்சேன். பட் இதுல என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் இது எல்லாத்தையும் எதிர்பார்த்து தான் வந்து பண்ணியிருப்பான். நான் இன்னைக்கு அடி வாங்கினதே வந்து அவனுக்கு பெருசா ஒரு அடிய குடுக்கறதுக்காக தான் அப்படிங்கிற மாரிலாம் ஒரு டயலாக் பேசுவான். அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நேரா போயிட்டு நம்ம ராஜசேகர் கிட்ட வந்து அவரு அந்த விஷயத்த ஓப்பன் பண்றப்போ, "உன்ன நான் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்ல. நீ எனக்கு தெரியாம நீ இவ்ளோ விஷயத்த பண்ணியிருக்க" அப்படிங்கிற மாரி அவர் கோவப்படுவாரு. பட் ஸ்டில் அவருமே பார்த்தீங்கன்னா, ரங்கன்ட்ட வந்து அடி வாங்கியிருக்கார்ல. ஸோ 2 விஷயத்தையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு, மாதையனும் வந்து உன்ன அடிச்சிருக்கான். ரங்கன் கேவலம் அவன் ஒரு கோச்சு. அவன் வந்து என்ன அடிச்சிருக்கான். இவங்கள நான் சும்மாவே விடமாட்டேன். என்ன பண்றேன் பாரு அப்படிங்கிற மாரி அவர் சொல்லுவாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் கிரீஷோட பிளான். ஏன்னா ஸ்டார்ட்டிங்ல இருந்தே கிரீஷ் வந்து ஏதாவது பண்ணலாம்னு சொல்றப்போலாம் ராஜசேகர் நீ இந்த மாதிரி பண்ணாத. எதா இருந்தாலும் ஃபீல்ட்ல பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்வார் தெரியுமா? ஸோ அதுக்காக இன்டைரக்டா இந்த மாதிரி பண்ணி பண்ணி ராஜசேகரை வந்து தூண்டி விட்டு அவரு வாயாலேயே வந்து நான் ஒண்ணு பண்றேன் மாதிரி சொல்ல வச்சிட்டாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ரங்கன் வந்து துளசி வீட்டுக்கு போயிட்டு அவங்க தாத்தா கிட்ட வந்து பேசுற மாதிரி இருக்குங்க. அது ரொம்பவே அழகா இருக்கும். அவர் வந்து சொல்லியிருப்பாரு எனக்கு தெரியும் நீங்க ஆல்ரெடி வந்து ஒருத்தர் மேல வந்து நம்பிக்கை வச்சு ரொம்பவே ஏமாந்து போயிட்டீங்க. பட் யார் என்ன சொன்ன வெளியே இந்த உறவுக்கு என்ன பேர் வச்சு சரி எதா இருந்தாலும் சரி நான் கண்டிப்பா அவ கூட தான் இருப்பேன், சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப வந்து பாசிட்டிவா பேசுவாரு. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் போய் துளசியை மீட் பண்றது, அவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன், ஈவன் துளசியுமே பாத்தீங்கன்னா எப்படி இருக்க இப்ப அப்படின்னு கேக்குறப்போ நான் ரொம்பவே வந்து அப்செட்டா இருந்தேன். ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நம்ம ரங்கனும் பாத்தீங்கன்னா துளசிக்கு வந்து அவ்வளவு அழகா கன்வின்ஸ் பண்ண நீ ஒன்னும் கவலைப்படாத, இதை நம்ம பாத்துக்கலாம், யாராலையுமே நம்மள வந்து பிரிக்க முடியாது, எந்த ரீசனுக்காகவே நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நான் உனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்வாரு. ஸோ இந்த ஒரு பிரச்சனை, அதாவது இந்த ராஜசேகர் பண்ற பிரச்சனை பார்த்தீங்கன்னா, நெறைய பேரை வந்து பாசிட்டிவா வந்து கொண்டு வர மாரி தான் நான் ஃபீல் பண்றேன். பட் ருக்மிணி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து கரெக்ட்டான ஒரு அட்வைஸ் தாங்க ரங்கன்ட்ட குடுப்பாங்க. என்ன அப்டின்னா, "நீ கோவப்பட்டது வந்து தப்புன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அவன் அத எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் பண்ணியிருக்கான். நீ போய் அவன அடிக்கணும், நீ கோவப்படணுன்ற இந்த எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இந்த விஷயத்தையும் அவன் பண்ணியிருக்கான். ஸோ அவன் என்ன எதிர்பார்த்தானோ, அதையே வந்து நீ பண்ணியிருக்க" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. பட் நம்ம ரங்கன் இந்த சைட் பார்த்தீங்கன்னா, அவன் இந்த அளவுக்கு பெர்சனலா வந்து என்ன அட்டாக் பண்றான் அப்படிங்கிறப்போ, நான் ஏதாவது ரிட்டர்ன்ல பண்ணி தானே ஆகணும். எனக்கு என்னமோ நான் பண்ணது கரெக்ட்ன்னு தான் தோணுதுன்ற மாரி இவரு அவரோட ஸ்டாண்ட்லயே தான் இருக்கிற மாரி காட்டியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ருக்மிணி என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரா ஸ்மார்ட்டான ஒரு டிசிஷன்ங்க. பசங்க எல்லாரையும் அசெம்பிள் பண்ண சொல்லிட்டு 3 நாள் நீங்க பிரேக் எடுத்துக்கோங்க. நம்ம ஃபைனல் டோர்னமெண்ட் வரதுக்கு இன்னும் நாள் இருக்குல்ல. ஸோ நீங்க ஒரு 3 டேஸ் பிரேக் எடுத்துக்கோங்கன்ற மாரி சொல்றாங்க. ஸோ எல்லாரும் அவங்கவங்க வீட்டுக்கு போறாங்க. இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாதேயன் வந்து தியோ கூட போய் அவங்களோட ஸ்டே பண்ற மாரி வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா, மணி அண்ட் தங்கம் ஒரே ஊர் தானே, பக்கத்து தெருவுல தானே இருக்கிறாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அங்க போறாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஃபீல் பண்றது, ஐயோ நம்ம இப்போ 3 நாள் பிரிஞ்சிருக்கணுமேன்றதுக்கு வந்து அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவேன். இதுல தங்கம் அண்ட் மணி தான் பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டோல போறப்போ வந்து அப்படியே அந்த தங்கம் இறங்க வேண்டிய இடம் வரப்போ, அவரு பார்த்துக்கோ, ப்ராப்பரா சாப்பிடு அப்படின்லாம் பேசுவாரு. அதுக்கு அந்த ஆட்டோ டிரைவரே, "எது 2 தெரு தள்ளி இருக்கிறதுக்கு இவ்ளோ பேசுறீங்களா நீங்க?" அப்படிங்கிற மாரி அவர் நடுவுல பூந்து டைமிங் பேசினது அது நல்லாருக்கும். அண்ட் அங்க போனதுக்கு அப்புறம் பார்த்துக்கோங்களேன், 2 சைடையும் வந்து சைமல்டேனியஸா காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது தியோ அண்ட் மாதேயன் ஒரு சைடு. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வெல்கமிங், ரொம்ப ஜாலியா வந்து இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் இன்ஃபாக்ட் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டர்ஸ் தான். பட் அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க போல. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு வீட்ல நம்ம தியோ வந்து உளறிடுறாங்க. அதாவது நீங்க 2 பேரும் எப்படி கேப்டன் பாண்டிங்கா அப்படின்னு கேட்கிறப்போ, கேப்டன் ரொமான்ஸ் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லி, அது எப்படியோ அவங்களுக்கு தெரிய வந்துருது இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்குன்னு. ஸோ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வந்து மாதேயனுக்கு டெஸ்ட் எல்லாமே வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வெண்டைக்காவை கொடுத்து கட் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அது நல்லா பாசிட்டிவா கொண்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா கடைசியா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா கொண்டு போய் நெகட்டிவா முடிச்சிட்டாங்க. நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மணி அண்ட் தங்கம். ஸோ தங்கம் வந்து மணிக்கு கால் பண்றப்போலாம் இவர் அந்த போனை வந்து காட்டிட்டு இருக்காரு. சுத்தி சின்ன சின்ன பசங்க இல்ல அவங்க வீட்ல இருக்கவங்கலாம் நமக்கே தெரியும். மணி ஒரு கிரிக்கெட்டர்ன்றத வந்து அப்படி ஒரு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. என் பையன் இப்படி அப்படின்ட்டு. ஸோ அவங்க எல்லாம் அப்படியே பெருமையா பேசிக்கிட்டு அந்த விளையாண்ட வீடியோவை காட்டுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த கேப்ல இந்த தங்கம் கால் பண்ணிட்டே இருக்கிறவே அவங்க வீட்ல வந்து நீங்க வந்து தங்கம வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்றாங்க. ஸோ இப்போ இங்க தங்கம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க. ஆனா இதுல என்ன, தங்கமோட அம்மா ஆல்ரெடி கொஞ்சம் சஸ்பீஷியஸாவே நோட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம். அதுக்கேற்ற மாதிரி நான் என் காலேஜ் ஃப்ரெண்டை பார்க்க போறேன் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. ஆனா அந்த காலேஜ் ஃப்ரெண்ட் அங்கிருந்து அந்த ஊர்ல இருந்தே ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க போல.
ஸோ அவங்க அம்மாவுக்கு கன்ஃபார்மே ஆயிருச்சு இவன் என்ன பண்றா அப்படிங்கிறது. ஸோ தங்கம் அங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க வீட்ல இன்ட்ரோ பண்றது. ஒரு மாரி ரொம்ப பாசிட்டிவா போகுது. இன்ஃபேக்ட் வந்து அவங்க வீட்ல மணிக்கிட்ட ஓப்பனாவே வந்து தங்கம்ம புடிச்சிருக்கு அப்படிங்கிற மாரி வந்து ஓப்பனாவே வந்து அவங்க சொல்லிடுறாங்க. அண்ட் இதுல ரொம்ப அழகான ஒரு விஷயம் நோட் பண்ணி வச்சுக்கோங்களேன். தியோ ஒரு சைடு வந்து செம்ம எக்ஸைட்டடா இருக்கிறாங்க. ஏன்னா வீட்ல தெரிஞ்சிருச்சு. வீட்ல ஒரு மாரி பாசிட்டிவான ஒரு சைன் குடுக்குறாங்கன்னு. மணி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எக்ஸைட்டடா இருக்காரு. ஏன்னா தங்கம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. எல்லாருமே அவங்கள வந்து ரொம்ப அழகா இருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ இவங்க 2 பேரும் வந்து அந்த எக்ஸைட்மெண்ட்ட அவங்களுக்குள்ள தான் ஷேர் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறது ரொம்ப அழகா இருக்கும். மாத்தி மாத்தி கால் பண்ணிக்கிறது. அந்த கால்லயும் பார்த்தீங்கன்னா, நான் எல்லாரையும் மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னெல்லாம் மிஸ் பண்ணல அப்படின்னு அவங்களுக்குள்ள அந்த டாம் அண்ட் ஜெர்ரி ஃபைட்டும் வந்துட்டு வந்துட்டு போறது. அண்ட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு இருக்க எக்ஸைட்மெண்ட்ட நான் ஸ்டாப்பா டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாரி காட்டுனதெல்லாம் அவ்ளோ அழகா இருக்குங்க. ஸோ இப்போ இதுல இந்த நெகட்டிவ் சைடுக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். என்னன்னா இந்த மாதையனோட பேரண்ட்ஸ பத்தி இவங்க கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஒரு ஒரு வாட்டி கேட்கிறப்போ மாதையன் பார்த்தீங்கன்னா அப்செட் ஆயிட்டே இருக்கிறாரு. தியோ வந்து ஸ்பெசிஃபிக்கா அவங்க பேரண்ட்ஸ கூப்பிட்டு அவங்க அப்பா அம்மாவ பத்தி பேசாதீங்கன்னு சொல்றாங்க. அதையும் மீறி இவங்க கேட்டுட்டே இருக்கிறாங்க. தியோ பத்தி அவங்க வீட்ல அவங்க அப்பா வந்து கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ மாதையனுக்கு வந்து நம்மளால இவங்களுக்குள்ள சண்டை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த உண்மையை சொல்லிடுறாரு. பட் இப்போ என்ன ஆகுதுன்னா இவ்வளோ நேரம் ஜோவியலா இருந்த அப்பா அம்மா இன்ஃபேக்ட் தியோ வந்து அவங்க ரொம்ப கூலான பேரண்ட்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க இந்த ஒரு விஷயத்த நார்மலா எல்லாருக்கும் இருக்கிற அந்த பயம் அவங்களுக்கு வந்துருது. ஸோ அவங்க வந்து நம்ம பையனா நினைச்சு நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணலாம், நம்ம என்ன வேணா பண்ணலாம்னு எல்லாம் சொல்லிட்டு பட் ஸ்டில் ஒரு ரிலேஷன்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூல வேணாம் அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க அப்பா ஜெயிலுக்கு போயிட்டாரு, அவங்க அம்மா குடிகாரங்க அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்கு அந்த பயம் வந்திருக்கு. ஸோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அது ஒரு நியாயம். பட் தியோவால அதை ஏத்துக்கவே இல்லை, கோவப்படுறான். பட் மாதையனுக்கும் ஒரு சைடு இது இன்சல்ட்டிங்கா இருக்குது. நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கிளம்பிடுறாருங்க. தியோ பார்க்கவே பாவமா இருந்தது. நானும் வரேன் அப்படிங்கிறப்போ நான் மட்டும் போறேன், நீ வர தேவையில்லைன்னு சொல்லிட்டு தியோ அங்கேயே விட்டுட்டு அவர் வந்து கிளம்பி போறது. தியோ அவ்வளோ அழுதுகிட்டு கால் பண்ணி பாக்குறாங்க. மாதையன் எடுக்கவே மாட்டுறாரு. அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா எங்க பண்ணிருப்பாங்க, மணி வந்து கால் பண்றாங்க. மணியோட ரியாக்ஷன்லாம் செமையா இருக்கும். அந்த காலை அட்டன் பண்ணிட்டு என்ன ஆச்சுன்னு அவங்க அழுகுறத கேட்டோன்னா அவருக்கு அந்த பதட்டம் அண்ட் உடனே தங்கமுக்கும் கால் பண்ணி லீவ் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு வான்னு சொல்லி இவங்க எல்லாம் கிளம்பி போய் கடைசியா மாதையன்ட்ட அந்த வந்து தங்கம் தான் போயிட்டு பேச. அதுவும் ரொம்ப அழகான ஒரு கான்வர்சேஷன். என்ன அப்படின்னு பார்த்து இதுக்கு முன்னாடி மணி வந்து அம்மா இறந்தப்போ இப்படிதான் என்கிட்ட வந்து நான் நார்மலா தான் இருக்கேன் இருந்தான். பட் அவன் நார்மலா இல்ல, நீங்களும் இப்ப அதே தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து மணி இந்த மாதிரி ஃபீல் பண்ணப்போ நாங்க எல்லாருமே உங்க ஃபேமிலி அப்படின்னு சொன்னீங்களா, அதே தான் உங்களுக்கு சொல்றோம். ஸோ நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா வந்து மாதையன் பண்ண அந்த சீன் வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா இருந்தது. நான் கூட மணி பே பண்ணுவாரு அப்படிலாம் யோசிச்சேன். பட் இது ரொம்ப டிஃப்ரெண்டா வந்து தங்கம் அந்த இடத்துல பேச வச்சு அழகா இருக்கும். அண்ட் அங்க வெளியே பாத்தீங்க நம்ம தியோ வந்துடுறாங்க இன்ஸ்டியூட்டுக்கு. ஸோ தியோ வந்தோன்னா மணி கிட்ட வந்து அழுது எப்படி ஆயிருச்சு அப்படி ஆயிருச்சு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வெண்ட் அவுட் பண்ணி மணி கிட்ட அழுகுறது அண்ட் மணி அவங்களை கன்வின்ஸ் பண்றதுலாம் வந்து அவங்க 2 பேரோட பாண்டிங் வந்து அவ்வளோ அழகா வந்து அந்த கேரக்டர் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இப்போ நம்ம மாதையன் அண்ட் தியோக்கு நடுவில் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ பார்ப்போங்க. இன்னொரு 25 எபிசோடு என்னமோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க அதுக்குள்ளே சேர்ந்துருவாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ரொம்ப ஷார்ட்டாக குயிக்காக வந்து இந்த வாரம் ரிவ்யூ பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நம்ம திரும்ப டீட்டெயிலாக பழைய மாதிரி 4 எபிசோட் போட்டு நம்ம ரிவ்யூ பண்ணலாம். ஸோ அவ்வளோதாங்க. நீங்கள் இந்த 4 எபிசோடையும் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.